சாரி அருண், நான் உன் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைக்காத. நான் ஏதோ பொதுவா தான் சொல்றேன். நீ வா, ஏன் நான் சொல்றேன். கமான். அருண், அவங்க ப்ரமோஷன் ஆனது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் இப்படியே நான் புலம்பிட்டு விட்டுருவேன். ஆனா ஒன்னு நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறது கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா பொண்டாட்டி ஹை பொசிஷன்ல இருக்கும்போது அவளுக்கு கீழே வேலை பார்க்கறது ரொம்ப கொடுமைப்பா. அதை விட பெரிய அசிங்கம் வேற எதுவுமே இல்ல. அதுலயும் உன் கதை ரொம்ப மோசம்பா. நீதானே அவங்கள கொண்டு வந்து சேர்த்த, நீதானே அவங்கள கைட் பண்ண. இதெல்லாம் மறந்துட்டு இனிமேல் அவங்களுக்கு சல்யூட் வைக்கணும். அவங்களுக்கு முன்னால ஆபீஸுக்கு வரணும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நீயே போகணும். அது கூட பரவாயில்ல அருண். உன்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அவங்க இனிமே உன்னை அதிகாரம் பண்ண போறாங்க. உனக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீயும் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு எஸ் மேடம் எஸ் மேடம்னு சொல்ல போற. எந்த முடிவும் நீ எடுக்க முடியாது. அவங்க அப்ரூவலுக்காக நீ கை கட்டி காத்திருக்கணும். நினைச்சு பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்குல்ல. உன் சிச்சுவேஷனுக்கு இந்த வேலையும் விட முடியாது. நிறைய லோனு இஎம்ஐ எல்லாம் வாங்கி வச்சிருக்க. அதுவும் எனக்கு புரியுது. இந்த அவமானத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இங்க வேலை செய்யற மென்டல் ஸ்ட்ரென்த்த அந்த கடவுள் தான் உனக்கு கொடுக்கும். சார், வாழ்த்துக்கள் சார். ஏய், எதுக்கு இப்ப வாழ்த்து சொல்ற? அது அருண் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனானே அதுக்கா? இல்ல சார், சாரோட ஒய்ஃப் தானே இங்க மேனேஜரா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியா? இவருக்கு ஏன் சொல்ற? ஒய்ஃப் மேனேஜர் ஆனது ஒரு கெத்து தானே சார். சாருக்கும் பெருமையாகவும் சந்தோஷமா தான் சார் இருக்கேன். யோ, என்னையா நீ? அருண் ஏற்கனவே நொந்து நூலா இருக்காரு. நீ வேற வெறுப்பேத்தாத, போய் வேலையை பாரியா. போறேன் சார். அருண் சார், எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா சார்? 3 மாசமா என்னுடைய டிராவல் அலோன்ஸ் பில்லு கிளியர் ஆகாம இருக்கு. மேடத்திட்ட சொல்லி கிளியர் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். யோ, பில்லு கிளியர் ஆகலன்னா மேடம் கிட்ட போய் சொல்லியா? அருண் கிட்ட ஏன் வர? சார் ஒரு வார்த்தை சொன்னா மேடம் கேட்பாங்கல்ல. யோ, பர்சனல் வேற ஆபீஸ் விஷயம் வேறயா. இப்போ அருண் சொல்லி மேடம் முடியாதுன்னு சொல்லிட்டா இவருக்கு தானே கேவலம். இவர் பொண்டாட்டிக்கு முன்னாடி இவர் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு ஆசைப்படுறியா? கிளம்பியா. பாத்தியா அருண், இனிமே இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் உனக்கு அதிகமா வரும். எப்படி சமாளிக்க போறியோ தெரியல. டேக் கேர் அருண். இந்தாங்க சார். தேங்க்யூ. நீங்க சாப்பிடுங்க. சார், இப்போவாச்சும் சொல்லுங்க சார், எதுக்கு இந்த கேக் கட்டிங்? உங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்தது ரஞ்சிதா தான். அவளை வீட்டு விட்டு துரத்தணும்னா இவ்வளோ நாளா போராடிட்டு இருந்தீங்க. சக்சஸ்ஃபுல்லா அதை செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் வித்யா. அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்கு தான் இந்த கேக். என்னாச்சு வித்யா, ஏன் அப்படி பாக்குறீங்க? என் சந்தோஷத்தை உங்க சந்தோஷமா நினைச்சு கொண்டாடுறீங்களே. என் வீட்டுல இருக்கவங்க கூட இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க சார். நீங்க என் வாழ்க்கையில வந்தத எனக்கு பெரிய கிஃப்ட் சார். வித்யா, ஏன் அடிக்கடி இப்படி எமோஷனலான மூடுக்கு போறீங்க? கேஷுவலா இருங்க. இங்க பாருங்க வித்யா, நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது பாதி வெற்றி தான். ரஞ்சிதா வீட்டை விட்டு துரத்துனது பெரிய விஷயம் இல்ல. அவளை அருணோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா விரட்டணும், அதான் முக்கியம்.